ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கொடமிளகா வச்சு ஒரு ரைஸ் பண்ண போறோம். கொடமிளகா வந்து நல்ல இம்யூன் பவர் கொடுக்கக்கூடியது, இம்யூன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சீசனுக்கு வந்து ரொம்ப அவசியமா இருக்கும். இந்த மழை சீசன், வெளியில எங்க பார்த்தாலும் கோல்டு, ஃபீவர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இந்த மாதிரி இம்யூன் பவர் அதிகப்படுத்தக்கூடிய ஏதாவது காய்கறிகள் ரெகுலரா சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வெளியில எப்படி இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாவே இருப்போம். ரொம்ப ஈஸியா குவிக்கா பண்ணக்கூடிய ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மார்னிங் பிஸியான நேரத்தில் கூட இந்த ரைஸ் நம்ம ரொம்ப சீக்கிரம் பண்ணிட முடியும். இது காய் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. இல்லை முத நாளே கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஈவன் காய் வேகிறதுக்கும் நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அது கூட டக்குன்னு ஆகிடும். ரொம்ப வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணிட முடியும். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் கூட நம்ம பண்ணிடலாம். குடமிளகா ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ குடமிளகா எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை பொடியாகவும் கட் பண்ணலாம், இல்லை நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் பீசஸாகவும் போட்டுக்கலாம். குழந்தைங்க எடுத்து பொறுக்கி வச்சுருவாங்க அப்படின்னா நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. அப்போ எடுத்து வைக்க மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் இன்றைக்கி சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணும்போது இந்த விதையை எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் சூடாயாச்சு. 2 மசாலா இலை சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு சின்ன பீஸ் 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 4 பீஸு கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெயில் நல்லா அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வாசனை வரைக்கும் பொரிஞ்சிடும். ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி போட்டுருங்க. இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 2 வெங்காயத்தனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சால்ட் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அந்த வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா வதக்கிடுவோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கும் சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உப்பு சேர்த்ததுனால தக்காளி வந்து சீக்கிரமே சாஃப்ட் ஆகிடும். நமக்கு தக்காளி வந்து நல்லா குழைவாக வேகணும். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ்வையும் சிம்மில் வச்சுடுவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் நல்லா தீயாமல் நல்லா வதங்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. எண்ணெயும் வெளியில் ஊஸ் அவுட் ஆகுது. இப்போ வந்து குடமிளகாயை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிடலாம். குடமிளகா வேகணும். அதுக்குன்னு ரொம்ப குழைவும் வெந்துடக்கூடாது. அதோட கலரும் ஃப்ளேவரும் ரிட்டைன் ஆகிற அளவுக்கு க்ரன்ச்சியாக வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். 2 நிமிஷத்தில் வெந்துடும். மூடியை திறந்து பார்த்துடுவோம். நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. கலரும் அப்படியே நல்லா ரிட்டைன் ஆகிருக்கு. சாஃப்ட்டும் ஆகலை. உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கண்ணுக்கே தெரியுது நல்லா வெந்தது பாருங்கள். போர்க்கால குத்தி காமிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. சாஃப்டாகவும் இல்லை, நல்லாயிருக்கு. ஒரு கப்பு ரைஸ் நல்லா உதிரியாக வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலராக என்ன ரைஸ் சாப்பிட்றீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக. வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூட. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற ரைஸை ஆட் பண்ணிடலாம். இது வந்து 1 கப்பு ரைஸை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ரைஸ் ஆல்ரெடி நம்ம வடித்து வச்சதுனால அதில் எந்த ஃப்ளேவர்ஸுமே இருக்காது. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து பொறுமையாக நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்துக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 நிமிஷத்துக்காக மூடியை போட்டு மூடிக்கலாம். அதுக்குள்ளே இது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வறுத்த வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரப்பாக, அதாவது 1-2ஆக உடச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். இது இந்த ரைஸில் ஆட் பண்ணும்போது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மூடியை திறந்து பார்த்துடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இப்போ இந்த வேர்க்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொத்தமல்லி, அதையும் பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன், அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து கொத்தமல்லி நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி ரைஸில் எல்லாத்துலேயுமே. ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம்.
மொத்தமே நம்ம நெய்யில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வேர்க்கடலை பவுடர் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கம்ப்ளீட்டாக அது வந்து ப்ரோட்டீனு. சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான குடமிளகாய் சாதம் சர்விங்க்கு ரெடி. எவ்வளோ ஈஸியா அவ்வளோ சீக்கிரமா பண்ணிட்டோம் பாத்தீங்களா? கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வித்தியாசமான புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.